வணக்கம் டெக்கி ஸ்குவாட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிசரன் டெக். நான் உங்கள் ஹரிசரன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வீடியோஸை வந்து எப்படி ஹை கிளாரிட்டியில் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இதில் வந்து சில கேமரா பேசிக்ஸ்லாம் வந்துருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணல அப்படின்னா வந்து டில் டேட் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக வந்து ரீல்ஸில் வந்து எப்படி டூயட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே வந்து எல்லோரும் என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஆப்ஷன் வேலை செய்ய மாட்டேங்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து டூயட் பண்ணுற ஆப்ஷன் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. தமிழில் யாரும் கவர் பண்ணலை அப்படின்றதுனால நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மேலே ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹை குவாலிட்டியான வீடியோஸை வந்து ரீல்ஸில் அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் டிப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பெக்ட் ரேஷியோ. அதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கும் ஸ்டோரிஸ்க்கும் ஒரே ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான் 9:16. இதில் வந்து 9ங்கிறது ஹைட்டை வந்து மென்ஷன் பண்ணுது, 16ன்றது வந்து வித்தை வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து நீங்கள் வீடியோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ போடுறதுக்கான சைஸ் வந்து 9:16 தான் இருக்கணும். சைஸுன்னு நீங்கள் கேட்கலாம், ப்ரோ சைஸுன்றது வந்து 20 MB 30 MB எம்பி கணக்கில் தானே ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோக்கு பேசிக் வந்து ஒரு 3 விஷயம் தான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜ் சைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதுக்கப்புறம் மூணாவதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எஃபிஎஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பி கணக்கில் வர்றது எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் சைஸில் வந்து வரும். ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கிறது வந்து அதோட ஹைட்டையும் வித்தையும் வந்து சொல்லும். ஸோ இதுதான் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ இன்ஸ்டாகிராமோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 9:16. 9:16 எப்படி ப்ரோ ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு கேமரா செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு வீடியோ செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் போய்ட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு இருக்கும், அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1:4, 4:1, அதுக்கப்புறம் வந்து 9:16, 16:9 இருக்கும். அதில் வந்து 16:9 இருந்துச்சு, 9:16 இல்லை அப்படின்னா 16:9 வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு ஹரிசாண்டலில் இருக்க உங்கள் ஃபோனை வந்து வெர்டிக்கலாக மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9:16 வீடியோ வந்து கிடச்சிரும். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் எவ்வளோ ஹை ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுதோ டு த மேக்ஸ் நீங்கள் அந்த ஹை ரெசல்யூஷனில் வச்சிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ கிளாரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதோட கிளாரிட்டி அண்ட் அதோட குவாலிட்டி தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ரீல்ஸுக்குமே அதே மாதிரி தான். நீங்கள் வந்து எவ்வளோ அதிகமாக கிளாரிட்டியில் வந்து ஷூட் பண்ணுறீங்களோ நீங்கள் திரும்பியும் வந்து ரீல்ஸில் அப்லோட் பண்ணும்போது அது கம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ அந்த கம்ப்ரெஸ் பண்ணும் போது குவாலிட்டி வந்து கொஞ்சம் குறையும். அதனால் நீங்கள் வந்து டு த மேக்ஸ் உங்கள் மொபைலால் எவ்வளோ வந்து ரெசல்யூஷன் வந்து சப்போர்ட் பண்ண முடியுதோ அந்த ஃபுல் ரெசல்யூஷனில் வச்சு வீடியோ எடுங்க. நம்ம மூணாவதாக பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபிஎஸ், அதாவது ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். ஆமாங்க, வீடியோனே ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்புவீங்களா? வீடியோன்னு உண்மையில ஒன்று கிடையாது. ஸோ வீடியோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் கேப்சர்ஸ் ஆஃப் மொமெண்ட். அதாவது உங்கள் கேமரா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொமெண்ட்டில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து டக்குன்னு ஃபோட்டோவாக எடுத்துகிட்ருக்கோம். அந்த ஃபோட்டோவை ஸ்பீடாக ப்ளே பண்ணி நம்மளுக்கு ஒரு விசுவலேஷன், அதாவது வீடியோவாக வந்து நம்மளுக்கு காட்டுறதுக்கு பேர் தான் வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃபோட்டோஸ் எடுக்குது அப்படின்றது தான் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரீல்ஸுக்கு நீங்கள் வந்து நார்மல் வீடியோ தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹை ரெசல்யூஷன் 30 FPSல வீடியோ எடுத்தாலே போதும். இல்லை ப்ரோ நான் வந்து என்னோடய வீடியோ வந்து ஸ்லோ மோஷன்லாம் பண்ணுவேன், ஸ்லோ மோஷன் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வீடியோஸை வந்து 60 ஃப்ரேம்ஸில் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு ஸ்லோ டவுன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஸ்லோ மோஷன் வந்து ஈஸியாக கிடச்சிரும். நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ரெசல்யூஷனில் வந்து ஷூட் பண்ணுறீங்களோ அதே ரெசல்யூஷனில் அதே எஃபிஎஸில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதாவது எப்படின்னா, நீங்கள் 1080 பிக்சலில் வந்து ஷூட் பண்ணியிருக்கீங்க, 1080 பிக்சல் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வந்து ஷூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை எடிட் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் எடிட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் எடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 1080 பிக்சலில் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்கள் கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ரெஸ் ஆகும். அந்த டைமில் நீங்கள் ஹை ரெசல்யூஷனில் வந்து எடிட் பண்ணி ஷூட் பண்ணி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும்.
இந்த 4 டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட ரீல்ஸோட குவாலிட்டி வந்து சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த ரீல்ஸோட குவாலிட்டி வந்து நல்லா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரீல்ஸுக்கு வந்து லைக்ஸும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஃபாலோவர்ஸும் வந்து பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்னே சொல்லலாம். டெக் ஃபேக்ட் இது வந்து ஒரு புது சீரீஸ். இது வந்து நான் தனியாக சீரீஸாக வந்து அப்லோட் பண்ண போகிறதில்ல. நம்ம போடுற வீடியோஸ்லேயே வீடியோவோட எண்டில் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் போட போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸ்லேயும் வந்து ஃபைனலாக வந்து ஒரு டெக் ஃபேக்ட் அப்படின்ற ஒரு செஷன் இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியாத டெக் ஃபேக்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லுவேன். ஸோ இன்றைக்கான டெக் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண சேனல் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண சேனல் வந்து 10 வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். ஸோ இந்த சேனலில் வந்து ஃபஸ்ட்டு போடப்பட்ட வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீ அட் ஜூ. இந்த வீடியோ வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 23, 2005. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான டெக் ஃபேக்ட். ஸோ இந்த மாதிரியே வந்து எல்லா வீடியோஸ்லேயும் வந்து டெக் ஃபேக்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த டெக் ஃபேக்ட் சீரிஸ்க்கு உங்கள் ஆதரவை வந்து தாங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா, அடுத்த வீடியோ வந்து நான் அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இம்ப்ரூவ் பண்ணிக்க வந்து ட்ரை பண்ணுவேன். அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்னால் முடிஞ்சது அப்படின்னா சீக்கிரம் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படின்னு நீங்கள் கேட்ட வீடியோ நான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா, யார் அந்த வீடியோ கேட்டிங்களோ அவங்க நேமோட அந்த வீடியோ வந்து அவங்க நேமை வந்து அந்த வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எல்லா விஷயமுமே. நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் ஒரு சோலோ கிரியேட்டர் தான். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவைப்படுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். நீங்கள் எங்கேயும் வெளியில் போகாதீங்க. வீட்டிலே இருங்க. பத்திரமா இருங்க. வெளியில் போயிட்டு வர மாதிரி இருந்தாலும் உங்களை நீங்களே வந்து சானிடைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் இட்ஸ் மீ ஹரிசரன் சைனிங் ஆஃப்.